த பிகினிங் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சசி சாருக்கும் நிறைய டிஸ்கஷன் நடக்கும் இந்த படத்தினுடைய டைட்டில் பற்றி ஆரம்பித்து. அப்போ நாங்கள் இறுதி சுற்று ரிலீஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி நாங்களே ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம், இந்த டைட்டில்னால பிரச்சனை வருமா. ட்ரேடில் எப்போவுமே சொல்லுவாங்க நெகட்டிவ் டைட்டில் இது, இதெல்லாம் ஒர்க் ஆகாது, எடுத்த உடனே நெகட்டிவ் டைட்டில் அப்படின்வாங்க. அப்படி எனக்கு அந்த தலையில் விழுந்துகிட்டே இருந்தது, என்னடா இது இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே இறுதி சுற்று, திடீர்னு ஒரு பிச்சைக்காரன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சசி சார் சொன்னார், இது டிசைட் பண்ணியாச்சு சார் டைட்டில் அப்படின்னாரு. நான் தான் விஜய் சார்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு விஜய்க்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் சொன்னேன், சார் இந்த டைட்டில் கண்டிப்பாக இந்த டைட்டில் தானே உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார் இதுதான் சார் டைட்டில். இது வந்து நான் சொல்கிறது 6 months முன்னாடி. அந்த கன்விக்ஷன், அந்த நம்பிக்கை, இந்த கதை மேலே அவர் வச்சு இந்த நம்பிக்கை, இந்த டைட்டில் எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார். படம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அந்த டைட்டிலே ஒரு அட்ராக்ஷன் கூட மாறும் அப்படின்ற அந்த கன்விக்ஷன் விஜய் சாருக்கு ரொம்ப இருந்தது. அவருடைய எல்லாமே, அதாவது முன்னாடி அவ்வளோ நெகட்டிவ் டைட்டில் இல்லை, இப்போ இதில் ஆரம்பித்து இப்போ சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்களா அந்த ப்ரொமோவில், அடுத்தது சைத்தான் யமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் அந்த என்ன சொல்கிறது உச்சக்கட்ட கான்ஃபிடென்ஸ் தான் வந்து விஜய் ஆண்டனி சார். அந்த பிச்சைக்காரன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள் நடந்து போவீங்களா சார் விஜய், அந்த அந்த கேரவன் ஓகே, அப்போ கிளாப் விழும்போது அப்போ தெரியுது எந்த அளவு வந்து நீங்கள் நடக்கும்போது அந்த பணக்கார துணி, அது வரையும் பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு அப்படி கை இது பண்ணிட்டு அப்படி ஒரு கெத்தோடு நடந்து நீங்கள் போகும்போது அந்த தியேட்டரில் கிளாப் அடித்தாங்க. அப்போ தெரியுது எந்த அளவு ஒரு இயக்குனரும் நீங்களும் உள்வாங்கி அந்த கேரக்டரை அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, தியேட்டரில் கிளாப் அடிக்கிறாங்க. தட்ஸ் a சக்ஸஸ் ஃபார் த கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கதையை எடுக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் என்னென்னா, நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, அந்த பிச்சைக்காரனாக இருந்த ஸ்ட்ரெயிட் நரேஷன் வேறு, இது வந்து வேறு மாதிரியும் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் இந்த கதையை இப்படி நேரடியாக அவர் சொல்லாமலே எப்படி பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த கதையும். கமிட் பண்ணி கேட்டார், கமிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவர் விழுந்து 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 அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி போகிறது தான், அதை நோக்கி ட்ராவல் ஆகி போகிறது. இப்போது கரெக்டாக வந்து அந்த பிச்சைக்காரனாக இருந்த ஒரு ஆள் கேரவேனில் போயிட்டு வரும்போது பார்த்தா தேட்டரில், நான் அது இப்போ தான் தனஞ்சயன் சார் சொல்லியிருந்தாருன்னு சொன்னார், அங்கே விஜய் ஆண்டனி சார் தெரில, ஒரு ரஜினி சார் தெரிஞ்சார். ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அது சாத்தியம், ஒரு நல்ல ரைட்டரும் டைரக்டரும் அது வந்து யார் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அவங்கள அப்படி மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அடையாளம் வந்து அந்த சீன். இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ், பர்டிகுலராக மூர்த்தி எங்கள் வந்திருக்கு அப்படின்னு தெரியல, சாருடைய அசிஸ்டண்ட். அடையாளம், ஆமாம் அடையாளம் தெரியாத அளவில் தான் படத்தில் ஃபுல்லாக வந்து தாடியை விட்டுட்டு மாபெரும் சவால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேங்கிறதும் டயலாக்குங்கிறதும் நம்ப வைக்கிறதுங்கிறதும். சஸ்ஸாருக்கே வந்து எப்படியுமே இப்போ இந்த மாதிரி ரிஸ்கியான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறதுல அவருக்கே அவரே பர்சனலாக வந்து என்னென்னா, நம்பிக்கைன்னா முழுசாக நம்பணும்னு ஒரு டைலாக் கூட படத்தில் இருக்கும். வேறு ஒரு படத்தில் சமுத்திரகனி படம் நினைக்கிறேன், முள்ளை பிடிச்சா கூட முழுசாக பிடிக்கணுண்டான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அது மாதிரி இந்த கதையை எடுத்து சாதாரணமாக ரெகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்து யாருமே ஒர்க் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அதை நம்ப வச்சு ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் வாங்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது படம் முழுக்க நிறைவேறுந்துச்சு. உண்மையிலேயே நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த பிச்சைக்காரன் படம் சரியாக ஓடலைன்னா உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் ஆகிருப்பேன். எம்ஜிஆர் சாருக்கு வந்து இப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க, உண்மையாக கதையான்னு தெரியாது. அந்த படம் பேர் வரை நாடோடி மன்னன். அவர் சொல்லியிருக்காராம், அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் ஓடினா நான் வந்து மன்னன், ஓடலைன்னா நாடோடிங்கிற மாதிரி எனக்கு பிச்சைக்காரன் வாழ்க்கையில் அமைஞ்சது. பிச்சைக்காரனை காப்பாற்றிட்டீங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எந்த புகழோ எந்த ஒரு பாராட்டும் எனக்கு வந்தாலும் அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். எனக்கு கிடையாது, இந்த படத்தில் நல்லா நடித்தேன்னு யார்டா சொல்லிட்டாலும், மியூசிக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாலும், என்ன சொல்லிட்டாலும், இப்போ நல்ல கதை எல்லாத்துக்கும் காரணம் வந்து சசி சார் தான். கதை தான் ஹீரோ எப்போவுமே, இன்றைக்கின்னு இல்லை, எந்த படத்துலையுமே கதை தான் ஹீரோ. அந்த கதையை உருவாக்குறதுக்கு ஒரு வாரம் ஒரு லைன் யோசித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த கதையை உருவாக்குறதுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதனால தான் சார் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னென்னா இன் ஃப்யூச்சர் எத்தனையோ படங்கள் பண்ணலாம், ஆனால் பிச்சைக்காரன் படத்தை வாங்கினீங்க பார்த்தீங்களா சார், இது யாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க சார் இவ்வளோ தைரியமாக. அந்த தைரியத்துக்கு பாராட்டு. ஆலமரம் மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வந்து இந்த பத்திரிக்கைக்காரங்க சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் வந்து இல்லை.
முறையாக சார் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து படத்தை பற்றி தப்பாக பேசலை. ஒரு நல்ல கதையை கொடுத்தா, நல்ல கண்டென்ட் கொடுத்தா நாங்கள் உண்மையிலேயே மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம், அந்த கடமை எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய தவளத்தாடாவன் யார் ஆள்றாவன்? பெரிய ரவுடியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் பிச்சைக்காரனு என்னது? பங்கேற்கிற முதல் வெற்றி விழா இதுதான். நன்றி நன்றி. அதுக்கு முதல் காரணம், முதற் காரணம் ரசிகர்கள், தமிழ் மக்கள். நீ யாரையும் காட்டாதடா, எனக்கு நல்ல கதையை மட்டும் சொல்ல, நல்ல உணர்வை மட்டும் கொடுறா உனக்கு, எனக்கு நான் உன்னை கொண்டாடுறேன்டா அப்படின்னு சொல்கிற மக்கள் தமிழ் மக்கள் மட்டுமே. எனக்கு கடைசி உதாரணம் வந்து விசாரணை மாதிரி ஒரு படத்தை இவ்வளவு நாள் ஓட்டக்கூடிய தன்மை வந்து உலகத்தில் எந்த மக்களுக்குமே கிடையாதுங்க. அவ்வளோ இன்டென்ஸ்டான படத்தை இவ்வளோ ஓடி இருக்கிறது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியம் கொடுத்தது. அப்போ தான் உண்மையாலுமே எனக்கு தைரியம் வந்துச்சு. இருந்தாலுமே அந்த ரிலீஸ் அன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணேங்க நான் அப்புறம் சொல்கிறேன். நான் முதல் கடவுள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. ஆக்ட் பண்ணும்போது காம்படிஷனில் வச்ச கேவலமான சீன் எனக்கு கண்டினியூஸாக ஒரு 5 படம் ஃப்ளாப். இந்த போஸ்ட் இருக்குல்ல, ஐ ஹேட் திஸ் போஸ்ட். ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பண்ணுடா ஆளுங்க வரல, என்ன பார்த்தா ஆள தெரியல உனக்கு. கதிரு நீ தான் போடணும். அடி நீ ஓரல மூஞ்சி லோக்கலா இருக்குல்ல, இப்படி தான் மேட்ச் பண்ண முடியும்.